ஹாய் ஆல், வெல்கம் டு சாரநாரி டிசைனர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரூச்சஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ தான் நீங்கள் ப்ரூச்சஸில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிலிக் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா 6 பெட்டல்ஸ் இருக்கும். இந்த பெட்டல்ஸ்க்கு நடுவுலேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சைடெல்லாம் நான் தைக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு பெட்டலுக்கு நடுவில் சந்து மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்தந்த கேப்லேருந்து த்ரெட்டை எடுத்து கொடுத்து திருப்பி சென்டர் போர்ஷனில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு ஆடாமல் க்ரிப்பாக நிற்கும், இல்லைனா வந்துட்டு லூஸாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டிப்ஸு. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூச்சஸில் எல்லாமே தெரியணும், எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிப்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இது நடுவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3D ஃப்ளார் சீக்வன்ஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 3mm பீடு வைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பொசிஷனில் இந்த ட்ராப் பீடில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ட்ராப் பீடில் நான் வந்து பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிங்க் ஷேடுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா, அதாவது நான் இன்சர்ட் பண்ணும்போதே பாருங்கள் எல்லாமே ஒரே ஷேப்பாக வரணும். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து மெலிசாக இருக்கும் கொஞ்சம் அந்த பீடோட ஷேப்பு. ஸோ அந்த பீடோட ஷேப்பு நீங்கள் கரெக்டாக எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். தலைவாக்கில் நீங்கள் மாட்டிடுவீங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எப்படி வந்து சின்ன போர்ஷன்லேருந்து நூலில் நீங்கள் கோத்துக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி 6 டைம்ஸும் 6 பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதில் சுகர் பீட் கொடுத்து சுகர் பீடுக்கு வெளியில் வந்து நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் கம்ப்ளீட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு நம்ம சாரீ கான்ட்ராஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி நம்ம அங்கங்கே லைனாக கொடுத்துக்கும் போது இது ஒரு டிசைன் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிசைன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் செகண்ட் டிசைனுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 3D ஃப்ளார் சீக்வன்ஸில் மல்டி கலர் எடுத்திருக்கேன். இதில் நிறையா வந்து பிங்க்கு தான் இருக்குது. ஸோ செலக்டடாக நான் வந்துட்டு பிங்க்கும் நிறையா வேணும்னாலும் அப்படி பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3D ஃப்ளார் சீக்வன்ஸு, அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீடு. இந்த இடத்துல வந்து சுகர் பீட் தான் தரணுமான்னு இல்லை, உங்களுக்கு வந்து பேர்ல் கொடுத்துக்கலாம். 3mm அந்த லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்களா அந்த மாதிரி 3mm அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஃபுல்லாக வந்து பேர்லே சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிங்க்கு கொடுத்துருக்கேன், அடுத்த வப்பில் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கிறது தான். அதாவது பிங்க்கும் எல்லோவும் சாரீ கலர் ப்ளவுஸ் கலர் அப்படின்னா இந்த மாதிரி 2 வந்துட்டு ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நிறைய வந்து உங்களுக்கு பிங்க் ஷேட் தான் வேணும்னா அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் இப்படி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே 3, 2, 1 அந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி சந்து புள்ளி கொடுக்குற மாதிரி ஒன்றுத்துக்கும் நடுவில் அப்படியே நான் கொடுக்க போகிறேன். அதுவும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கேப்பு ஃபில் ஆகலை, அதாவது இன்னும் கொஞ்சம் போல் தேவைப்படுதுனாலும் அடிஷ்னல் ஒர்க் அப்படி வந்து நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது வரைக்கும் 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸ் லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கும் வேணும், கற்றுக்கணும், ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா கிளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லுவேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அங்கங்கே கொடுக்குற மாதிரி திருப்பி கீழே ஒன்று கொடுத்துட்டு அதுக்கும் பக்கத்தில் வந்துட்டு சேம் பிங்க் கலரே கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பண்ணது மாதிரி மேலேயும் அதே மாதிரியே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து மேலே கீழே சேமாக ஈவனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இது மட்டும் போதும், ட்ரையாங்கிள் மாதிரி போதும் அப்படின்னா நான் ட்ரையாங்கிள் மாதிரி நான் முடிச்சுக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ இதில் பாருங்கள் இந்த சைடில் மட்டும் இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீடில் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு மெட்டீரியலுக்கான நேம் வந்து தெரியணும். நிறைய பேர் வந்து நானும் பார்க்குறேன் மெட்டீரியல் நேமே தெரியாமல் கிளாஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து நான் ரொம்ப சீப்பாக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். நானும் வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறாங்க. அது நினைக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா வந்து புரியணும். ப்ளஸ் அவங்க வந்து நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரே ஒரு ஐ சீக்வன்ஸ் மட்டும் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சல்லி பீடு, சின்ன டியூப் பீடுன்னு சொல்லுவோம், அந்த சல்லி பீடை வந்து சேம் கலர் நான் கொடுத்து அப்படியே வந்து முடிச்சிடுறேன். இப்போ செகண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ தேர்ட் டிசைன் பார்ப்போமா? இந்த 3 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ அடுத்து ப்ரூச்சஸ் வீடியோஸு லைனாக நான் போட தான் போகிறேன். ஸோ வந்துட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா லாங் டியூப் பீட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சைஸஸ் வந்து சின்னது முன்ன பின்ன வந்து நம்மளுக்கு வரும், ஏன்னா மிஷின் கட்டிங்னால. இப்போ நான் எடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டியூப் பீட்லேயே ஒரு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக அழகாக கிடச்சிச்சு. ஸோ அதையும் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இவ்வளோ சைஸுக்கு நீடில் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வாட்டி இன்சர்ட் பண்ண முடியும். நான் வந்து சின்ன சைஸாக எடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி நான் வந்து போட்டு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ இது கீழே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரெயின்போ ஷேடில் ஷெல், இது பிளாக் கலர் ஷெல், ஓகேங்களா. மேட்டு ஷெல்லே பார்த்திங்கன்னா 4-5 வெரைட்டி வரும். மேட்டு, ரெயின்போ, இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து வெறும் பிளெயின் ஒயிட்டு, அப்புறம் கலர்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறது பிங்க் ஷேடில், அதுலேயும் அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லைன்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் வரும். வெறும் ரெயின்போ ஷேடில் அவுட்லைன் தனியாக அந்த மாதிரி இருக்குது, வெறும் ரெயின்போ ஷேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 சைடு வந்து நான் வந்து ரெயின்போ ஷேடில் பிளாக் கலர் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா. பிளாக் கூட கிடையாது, அது ஒரு மாதிரி கொஞ்சம் பர்பிள் ஷேடு பிளாக் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ கீழே அந்த 2ம் கொடுத்துட்டு எப்படி வந்து அது கீழே இருக்க ஹோலில் நான் எடுத்து தைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க, அந்த ஹோலில் மறைக்கிற மாதிரி மேலே வந்து 3த்துக்குமே ஒரு பேர்ல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுல 2 இலை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லீஃபை வந்து நான் அது ஸ்டிச் பண்ணுறேன். இதுவுமே லீஃப் ஷெல்லு தான். லீஃப் ஷெல்லில் எப்போவுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கார்னரில் நமக்கு வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஹோல்லேருந்து த்ரெட் எடுத்து தைச்சிட்டு ஒரு பேர்ல் எடுத்து அந்த ஹோலை மறைக்கிற மாதிரி ஒர்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த சைட்லேயும் இதை எடுத்து இதே மாதிரி இன்னொரு லீஃப் எடுத்து முடிச்சிட்டேன். இந்த 3 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் நான் கொடுத்துருக்க நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அழகாக கற்றுக்கிறலாம். நம்ம வந்து 60 டைப் ஆஃப் ப்ரூச்சர்ஸ் சொல்லித்தரோம், 60+, ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு வந்து 60+க்கு மேலே இருக்க வீடியோஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.